Oh,
நம்மை ஆராதிக்கிற ஏக சுத்தனையோடு அடு சமூகத்தில் காணப்படும். எவ்வளவு அன்பு கொண்டார், எவ்வளவு நன்மை செய்தார், எவ்வளவு நம்மை ஆதரித்தார், எவ்வளவு நம்மை ஆச்சரியகரமாக நடத்தினார். ஹல்லேலூயா. சத்துரு கொண்டு வருகின்ற பொல்லாத சிந்தனைகள் எல்லாவற்றையும் மாற்றி வைத்துவிட்டு ஆண்டவரை நோக்கி பாருங்கள். ஹல்லேலூயா. அவருக்கு நன்றி செலுத்துங்க, நன்றி செலுத்துங்க. அவருக்கு நன்றி விளக்கத்தோடு அவரை ஸ்தோத்திரியுங்கள். ஹல்லேலூயா. ஓ ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, ஸ்தோத்திர நாட்கள் நாம் அதிகமாக ஜெபிக்க கடமைப்பட்டவர்கள். ஆனால் உலகத்தின் காரியங்கள் யாவும் ஆண்டவரே அழகு உன்னத காலகட்டங்களிலே ஜபத்திலே தரித்திருந்த ஆண்டவருடைய சுத்தம் செய்வதாய் காணப்பட வேண்டும் என்பதால் ஆண்டவர் நம்மை குறித்து விரும்புகின்ற காரியம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய சுத்தம் செய்வதால் நாம் காணப்பட வேண்டும். ஆண்டவருக்கு பிரியமானவர்களாக நாம் காணப்பட வேண்டும். ஆண்டவர் நோக்கம் நிறைவேற்றும்படி அவருடைய சுத்தம் செய்யும்படியாய் இந்த நாளில் கூட ஆண்டவர் சமூகத்தில் நம்மை சமர்ப்பித்த கடனாக நாம் தியானித்தது போல ஆண்டவர் சுத்தம் என்னது அறிந்து செயல்பட வேண்டிய கிருபை ஆண்டவர் நமக்கு தரும்படியாய் அனுதின வாழ்விலே காலையில் பொல்லாத உலகத்தில் தேவனுடைய சுத்தம் என்னது அறியும்படியாய் ஆண்டவர் நமக்கு கிருபை தந்த ஆண்டவர் நம்மை நடத்தும்படி ஆண்டவருடைய கரங்களை நம்மை சமர்ப்பித்து எல்லாரும் ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். ஹல்லேலூயா. சில நிமிடங்கள் நாம் ஜெபிக்க போறோம். எல்லாரும் ஆண்டவர் கரங்களை நம்மை ஒப்புக்கொடுங்கள். ஹல்லேலூயா. நம்மை தாமரை ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்புக்கொடுங்கள். ஆண்டவரே உம்முடைய சுத்தம் அறிந்து செயல்படணும். ஆண்டவரே நமக்கு பிரியமில்லாத ஒன்று என்னுடைய வாழ்விலே கடந்து வரக்கூடாது. ஹல்லேலூயா. 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 எஜமானனே ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. 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 ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளை பிரத்யேகமாய் நாம் வாழ்கின்ற தேசத்திற்காய் ஹல்லேலூயா நம்முடைய பாரத தேசத்துக்காக நம்முடைய இந்தியாவுக்காய் நாம் ஜெபிக்க வேண்டும். ஆண்டவர் நாட்கள் நன்மையான ஈவுகளை ஹல்லேலூயா நம்முடைய மக்களாகிய நமக்கு நம்முடைய தேசத்துக்கு ஆண்டவர் கொடுக்கும்படியாய் ஹல்லேலூயா குறிப்பாக நாம் வாழ்கின்ற தேசத்திலே தேவனுடைய மகிமை வெளிப்படும்படியாய் நாட்களிலே அந்த பொல்லாத கொள்ளை நோயினால் ஆண்டவர் ஸ்தோத்திரம் ஆண்டவர் எந்த பாதிப்பு பொருளாதார வீழ்ச்சியும் அந்த தேசத்தில் உண்டாகாதபடி யாருக்கும் இந்த நஷ்டங்கள் ஏற்படாதபடி தேவன் தாமே நம்முடைய ஜனத்தை தேசத்தில் பிழைப்பின் மார்க்கத்திற்காக வந்திருக்கிற ஒவ்வொருத்தரும் ஆண்டவர் ஆதரிக்கும்படியாய் ஒவ்வொருத்தருக்கு ஆண்டவர் அற்புதம் செய்யும்படியாய் ஹல்லேலூயா தேசத்தை ஆண்டவர் நன்மையான பாதையில் நடத்தி செல்லும்படியாய் பொல்லாத கொள்ளை நோயிலிருந்து நாடு தேசத்தை ஆண்டவர் விடுதலையாக்கும்படியாய் தேவனுடைய அற்புதத்தை தேசத்தை நீட்டப்படும்படியாய் நாம் எல்லாரும் ஒருமித்து ஜெபிக்கலாம். ஆண்டவரே நாங்கள் வாழ்கின்ற தேசத்திற்காக ஸ்தோத்திரம். தேசத்தை ஆசீர்வதிப்பீராக. ஓ எல்லா கொள்ளை நோய் தேசத்தை விடுதலையாக்குவீராக. அந்த வாதையில தேசத்தை விட்டு அகன்று போவதாக. ஹல்லேலூயா. எந்த பொல்லாதார வீழ்ச்சி எந்த நஷ்டங்கள் ஹல்லேலூயா எந்த நஷ்டம் தேசத்தில் ஏற்படக்கூடாது. எந்த குடிமகனுக்கும் எந்த மக்களுக்கும் ஏற்படக்கூடாது. தேசத்தில் பிழைப்பின் மார்க்கமாய் வந்திருக்கிற யாவருக்கும் ஹல்லேலூயா ஓ நன்மையும் சேமமும் உண்டாகட்டும். ஆண்டவரே ஹல்லேலூயா சத்துருடைய கிரியை முறியடிக்கப்படுவதாக. ஹல்லேலூயா. 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 நம்முடைய ஜனத்தின் மேல் நம்முடைய பாதுகாவல் வெளிப்படட்டும். ஆண்டவரே நம்முடைய இரக்கம் வெளிப்படட்டும். ஆண்டவரே நம்முடைய கருணை வெளிப்படட்டும். ஆண்டவரே ஒவ்வொருத்தரும் ஆதரிப்பீராக. வேலை இல்லாதவர்களுக்காக இந்த அற்புதங்களை செய்வீராக. வேலைக்காக நாட்களை மேற்கொண்டு கொண்டு அற்புதம் செய்வீராக. நம்முடைய ஆசீர்வாதம் வெளிப்படுவதாக. அன்பு சகோதர வேலைக்காக நாங்கள் மேற்கொண்டு அன்பு சகோதர தேசங்காய் ஸ்தோத்திரம். தேச வாழ்வில் நன்மை வெளிப்படட்டும். ஆசீர்வாதம் வெளிப்படட்டும். நேர்த்தியானவரான எங்கள் சிறப்பான ஆசீர்வாதம் ஓ ஆண்டவருடைய மகனுக்காய் வெளிப்படுத்த முடியாது. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. 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 ஓ ரே பாபா சந்தனதரக சொரகதாடி. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவர் நன்மை செய்திருக்கிறபடி ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா. ஆண்டவர் தேசத்துக்கு நன்மை செய்திருக்கிறபடி ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இதேபோல நம்முடைய பாரத தேசத்துக்கு நம்முடைய இந்திய தேசத்துக்கு நம்முடைய தமிழகத்திற்கு நம்முடைய ஒவ்வொரு ஸ்டேட்டுகளுக்காக தேவனுடைய மகிமை தேசத்தை வெளிப்படணும். அதாவது எலெக்ஷன் நடக்க இருக்கிறது. ஆண்டவருடைய சுத்தம் நிறைவேறணும். ஹல்லேலூயா. துஷ்டருடைய எண்ணங்கள் நிறைவேறக்கூடாது. ஹல்லேலூயா. சத்துருடைய தந்திரங்கள் பலிக்கக்கூடாது. ஆண்டவர் தாமே இரக்கம் பாராட்டும்படியாய் ஆண்டவர் தாமே மக்கள் மத்தியில் ஒரு உணர்வை கொடுக்கும்படியாய் ஹல்லேலூயா ஆண்டவர் அற்புதங்களை செயலெடுக்கும்படி ஆண்டவர் தாமே எல்லாவற்றுக்கும் மாற்றத்தை கொண்டு வரும்படியாய் ஓ நாம் எல்லாரும் ஆண்டவருடைய கரங்களை கொடுத்து ஜெபிக்கலாம். ஆண்டவரே எங்கள் பாரத தேசத்திற்காக ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நம்முடைய மகிமை தேசத்தில் வெளிப்படுவதாக. வறுமை மாறட்டும். ஆண்டவரே கொள்ளை நோய் தேசத்தை விட்டு அகன்று போகட்டும். ஆண்டவரே தேசத்தை
ஜெபத்தை கேட்டபடி ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஹalleluya. நம்முடைய தேசத்து மக்களை ஆண்டவர் பாதுகாக்கிறபடி ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஹalleluya. ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நம்முடைய உற்சார உறவுகளை யாவரும் ஊழி உண்டல்லவா ஹalleluya. ஆண்டவர் பாதுகாக்கும்படி ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஹalleluya. ஸ்தோத்திரம் 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 ஹalleluya. பெற்றோர் சகோதரர்கள் நாலு குடும்பத்தார் யாவரும் ஆண்டவர் பாதுகாக்கும்படி ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஹalleluya. ஹalleluya ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஹalleluya 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 ஹalleluya. இவருடைய பிள்ளைகளே உங்களுடைய விஷயங்கள் எதுவாய் காணப்பட்டாலும் ஹalleluya நாளிலே ஆண்டவர் சமூகத்தில் அமர்ந்திருக்கிறேன் நாளை கூட ஆராதிக்கிறேன் ஹalleluya ஸ்தோத்திரம் ஹalleluya ஹalleluya ஆராதிக்கிற ஒவ்வொருவருடைய பிள்ளைகளுக்காய் ஆண்டவர் ஸ்தோத்திரங்களுடைய விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் இப்பொழுது நாம் சேர்ந்து ஆண்டவர் சமூகத்தில் வைப்போம் ஹalleluya. உடைய காரியங்கள் மேல் அற்புதங்களை செய்ய ஆண்டவர் போதும் ஆண்டவர் ஹalleluya ஹalleluya. நேரத்தில் உங்களுடைய விஷயங்களை தங்கள் ஒவ்வொருத்தரும் அவர்களுடைய விஷயத்துக்காக ஜெபிக்க வேண்டிய நேரம் இது ஹalleluya. ஆண்டவர் அற்புதங்கள் தேவன், அவர் அதிசயங்கள் தேவன், நன்மையான ஈவுகளை கண்டெடுக்கிற தேவன் ஹalleluya. உங்களுடைய சொந்த விஷயங்களே அவருடைய மகிமை வெளிப்படுத்தும் போதுமானவர் ஹalleluya. உடைய முகத்தின் பிரகாசம் அடைச்சவர் போதுமானவர், உடைய வல்லமையான புயம் உங்களுக்கு ஆதரவாக வெளிப்படும் ஹalleluya. இந்த பலகீனங்களை மாற்றுவார், உங்களுடைய கவலைகளை அவர் மாற்றுவார், உங்களுக்கு சந்தோஷத்தை அவர் கொடுப்பார். நேரத்தில் உங்களுடைய விஷயம் எதுவாக இருந்தால் ஆண்டவரை நோக்கி பாருங்கள், நாம் சேர்ந்து ஜெபிக்கலாம். எங்களை நல்ல தகப்பனே, நேரத்திலும் என்னென்ன விஷயங்கள் நம்முடைய பிள்ளைகள் ஜெபிக்கிறார்களோ விசுவாசத்தோடு நம்முடைய சங்கத்தை வைத்திருக்கிற சகல காரியங்களே ஆண்டவரை நம்பி நம்முடைய பாதத்திலே வாழ்ந்திருக்கிற நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருத்தரும் மேலும் நம்முடைய ஜெபிக்கிற ஒவ்வொருத்தரும் மேலும் நம்முடைய வாழமுள்ள காற்று அனுப்புவீராக ஹalleluya. நம்முடைய வாழமுள்ள பிரியமோடு ஆதரவாக வெளிப்படுவதாக, நம்முடைய சுகமாக்கும் தர நம்முடைய பிள்ளைகளுக்கு ஆதரவாக வெளிப்படுவதாக, நம்முடைய சமாதானத்தின் தர நம்முடைய பிள்ளைகளுக்கு ஆதரவாக வெளிப்படுவதாக. விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் எல்லாவற்றும் மேலும் அதிகாரமுடைய எங்கள் நல்ல தகப்பன் நம்முடைய பிள்ளைகளுக்கு நிராகரிக்க செய்திருக்கிறபடியால் ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஹalleluya. நம்முடைய தலைமுறைகள் மேல் நம்முடைய குடும்பங்கள் மேல் தெய்வீக ஆசீர்வாதம் வெளிப்படட்டும் ஆண்டவரே. நம்முடைய பௌதிக மண்டலத்தில் அனுக்கிரகம் வெளிப்படட்டும், நம்முடைய சாரிய மண்டலத்தில் சுகமும் சந்தோஷமும் உண்டாவதாக, மானசிக மண்டலத்தில் சமாதானம் உண்டாவதாக, பலகீனங்கள் மாறுவதாக. நம்முடைய பிள்ளைகளுக்காக நிராகரிப்புகளை செய்திருக்கிறபடியால் ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஹalleluya. நன்மை செய்தபடியால் ஸ்தோத்திரம், ஜெபத்தை கேட்டபடியால் ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஹalleluya 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 ஹalleluya. உம்மைத்தான் நம்பி இருக்கிறோ, உம்மையன்றி யாரும் இல்லையப்பா, உம்மைத்தான் நம்பி இருக்கிறோ, உம்மையன்றி யாரும் இல்லையப்பா, அற்புதம் செய்தப்பா எங்க வாழ்க்கையில, உம்மைத்தான் நம்பி இருக்கோம் ஏசப்பா, அற்புதம் செய்தப்பா எங்க வாழ்க்கையில.
ஆண்டவரே. ஆண்டவருடைய மகிமை நிறைந்த பிரசன்னத்திற்காக ஸ்தோத்திரம். நீங்க எங்க கூட உள்ளபடியா ஸ்தோத்திரம். நாங்கள் உண்மை நம்பி இருக்கிறோம்ப்பா. ஆகவே எங்களுக்கு வேண்டி வேறு யாரும் இல்லை ஆண்டவரே. ஆகவேயா எங்களை தாங்கி நடத்துகிற மகாதேவனுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தொடர்ந்து பிரசனம் எங்களோடு கூட இருக்கட்டும் ஐயா. ஆகவேயா ஸ்தோத்திரம். வார்த்தை மூலமாக எங்களோடு பேசுவீராக. பரலோகத்தின் ஆலோசனை எங்களுக்காக வெளிப்படட்டும் ஆண்டவரே. இன்னைக்குள்ள மன்னாவை எங்களுக்கு தந்தை போஷிப்பீங்கப்பா. நாட்களை ஜீவிப்பதற்கு தேவையான பலனும், நாட்களை ஜீவிப்பதற்கு தேவையான கருத்து நாட்களை நாங்கள் பெற்றுக் கொண்டபடியாய் பரலோகத்தின் ஆலோசனை பிள்ளைகளாக வெளிப்படட்டும் ஆண்டவரே. எங்களை முற்றுபடியை தாழ்த்துகிறோம், உடைய கரங்களை தருகிறோம். எங்களோடு பேசுகிறபடியா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உடைய வார்த்தையில் உள்ள பலனும், உடைய வார்த்தையில் உண்டாகும் சுகமும், உடைய வார்த்தையினால் உண்டாகும் உருமாற்றமும், உடைய வார்த்தையினால் உண்டாகும் சீர்திருத்தமும் இன்றைக்கு உடைய பிள்ளைகளாக ஒவ்வொருத்தோட வாழ்வில் உண்டாகும்படியாய் சபையாய் ஆனது கேட்கிறார்கள். ஒவ்வொருத்தையும் தாழ்ச்சியுடைய கரங்களை தருகிறோம். நன்மை செய்திருக்கிறபடியா ஸ்தோத்திரம். தொடர்ந்து எங்களோடு பேசுகிறபடியா ஸ்தோத்திரம். முடிமட்டுடைய பிரசனங்களோடு கொள்ள உள்ளபடியா ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறவர்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் கூட ஆண்டவர் சமூகத்திலே ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. ஆண்டவரை ஆராதிக்கும்படியாய் அமர்ந்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகளாகிய ஒவ்வொருத்தரும் ஆண்டவரை இயேசு கிறிஸ்து நாமத்தில் வாழ்த்துகிறேன். ஆண்டவரை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. ஆண்டவர் சத்தத்தை கேட்கிற ஆண்டவர் சமூகத்தில் அமர்ந்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருத்தருமே ஆண்டவருடைய அநேக நாட்களில் வெளிப்படும். ஆண்டவர் நிச்சயம் ஆச்சரியகரமாக நடத்துவார். ஹல்லேலூயா. கம்பீரமான அறுவடை இந்த வருடத்தில் நமக்கு உள்ளது. சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் கப்புறமான காரியங்களை ஆண்டு நமக்காக செய்தெடுப்பார். ஹல்லேலூயா. விசுவாசத்தோடு நாளை ஆண்டு சமூகத்தில் நாம் காணப்படுவோம். ஆண்டு நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. சற்றேர சிந்தனைக்காய் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நாம் ஒரு வேத பகுதியை கடந்த நாள் எடுத்து அதே வேத பகுதிக்கு நாம் கடந்து செல்லலாம். பிலிப்பியருக்கு இருப்போம். ஹல்லேலூயா. 4ஆம் அதிகாரம். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். 4ஆம் அதிகாரம் 6-7 வசனங்கள். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். 6-8 வசனங்கள். ஹல்லேலூயா. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களை உங்கள் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாய் காத்துக்கொள்ளும். கடைசியாக சகோதரரே, உண்மை உள்ளவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகளோ, நீதி உள்ளவைகளோ, கற்புள்ளவைகளோ, அன்புள்ளவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகளோ, புண்ணியம் எதுவோ புகழ் எதுவோ அவைகளையே சிந்தித்துக் கொண்டிருங்கள். ஹல்லேலூயா. ஆண்டவர் ஸ்தோத்திரம். நம்மிடத்தில் சிந்திக்கும்படியாய் ஆண்டவர் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஒரு எதை சிந்திக்க வேண்டும் என்று ஆண்டவர் நமக்கு ஆலோசனை சொல்லுகிறார். ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் தனிமைப்படுகின்ற வேளையிலும் வாழ்க்கையில் நெருக்கடிகள், போராட்டங்கள், பிரச்சனைகள் வாழ்விலே கடந்து வருகின்ற வேளையிலே நாம் செபித்ததற்கு மாறாய், நாம் எதிர்பார்த்ததற்கு மாறாய் அநேக விஷயங்கள் நம்முடைய வாழ்விலே கடந்து வருகின்ற வேளையிலே நம்முடைய வாழ்க்கை அநேக சிந்தனைகள் கடந்து வருவதுண்டு. ஹல்லேலூயா. அது மட்டுமல்ல, நாம் தனிமை காணப்படும் பொழுது ஸ்தோத்திரம் வேலை செய்கின்ற மண்டலங்களிலே ஹல்லேலூயா நம்முடைய ஸ்தோத்திரம் வாழ்க்கையில அநேக நேரங்களில் நாம் அநேக காரியங்களை சிந்திப்பதுண்டு. ஹல்லேலூயா. வேதம் நமக்கு ஆலோசனை சொல்லுகிறது. எல்லாவற்றையும் ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது நம்முடைய சிந்தனைகளை கிறிஸ்து இயேசுக்குள்ளாய் அவர் காத்துக்கொள்வார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. உங்கள் சிந்தனைகளில் கிறிஸ்து இயேசுக்குள்ளாய் காத்துக்கொள்ளப்படும். ஹல்லேலூயா. பாருங்க, ஸ்தோத்திரம். அது மட்டுமல்ல, அப்படி காத்துக்கொள்ளப்படும் பொழுது ஹல்லேலூயா புண்ணியமும் புகழுமான காரியங்களை ஆண்டவர் சிந்திப்பதற்கான கிருபை தருவார். அதை சிந்திக்க வேண்டும். புண்ணியம் எதுவோ புகழ் எதுவோ ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நற்கீர்த்தி உள்ளவைகளோ அவைகளையே சிந்தித்துக் கொண்டிருக்கிறது வேதம் நமக்கு ஆலோசனை சொல்லுகிறது. ஹல்லேலூயா. நாட்களிலே நாம் எதை சிந்திக்கிறோம்? ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய சிந்தனைகள் ஹல்லேலூயா நற்கீர்த்தி உள்ளவைகளாய், புண்ணியம் உள்ளவைகளாய், புகழுடையதாய் மாறும்படியாய் ஆண்டவர் நம்மை குறித்து விரும்புகிறார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். சனையருடைய சிந்தனை எப்பொழுதுமே நெகட்டிவான சிந்தனைகளா இருக்கும். ஹல்லேலூயா. எப்பொழுதும் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அது சிந்தனைலாம் அது வார்த்தையிலே வெளிப்படுவது. ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளையே, நீ தேவனை ஆராதிப்பவன், நீ தேவனை தெரிந்து கொண்டவன், தேவனை தெரிந்து கொண்டான், நீ தேவனை ஆராதிப்பவன். ஆண்டவர் உனக்காய் யாவற்றையும் செய்ய போதுமானவர். எல்லா காலங்களிலும் அவர் உனக்காய் அற்புதங்களை செய்ய போதுமானவர். ஹல்லேலூயா. எப்பேற்பட்ட சூழ்நிலையானாலும், எப்பேற்பட்ட சிச்சுவேஷனில் காணப்பட்டாலும், உடைய சிச்சுவேஷனும் உடைய சூழ்நிலைகளும் அல்ல உடைய எதிர்காலத்தை தீர்மானிப்பது. காரணம், நீ தேவனுடைய பிள்ளை. ஹல்லேலூயா. அவர் உன்னை ஆதரிப்பார், அவர்
பொழுது, நீ ஸ்தோத்திரம் எல்லாம் எதிராய் காணப்படும் பொழுது, நீ எதிர்பார்த்ததுக்கும் அப்பாற்பட்ட விஷயங்களாய் காணப்படும் பொழுது, உடைய சிந்தனைகளே தேவனுக்கு பிரியமில்லாத, அதாவது நெகட்டிவான ஸ்தோத்திரம் உன்னை தவற செய்கின்ற சிந்தனைகளோட வாழ்விலே கடந்து வராதபடி புண்ணியமான புகழான ஸ்தோத்திரம் நற்கீர்த்தியான சிந்தனைகள் நம்முடைய வாழ்விலே கொண்டு வரும்படியா ஆண்டவர் நமக்கு ஆலோசனை சொல்லுகிறார். ஸ்தோத்திரம், நீ நற்கீர்த்தி பெறும்படியாய் அழைக்கப்பட்டவன். நீ புண்ணியம் செய்ய வேண்டிய, அநேகருக்கு நன்மை செய்து அநேகருக்கு ஆசீர்வாதமான காரியங்களை உன்னுடைய வாழ்வில் வெளிப்பட வேண்டியவன் நீ. அதற்கேற்ற விதத்தில் ஆண்டவர் நிச்சயம் உன்னை நடத்துவார், அநேகருக்கு நரிகிரகமாய் மாற்றுவார் ஆண்டவர். ஸ்தோத்திரம். அது மட்டுமல்ல, புகழ் ஏதோ அதை சிந்தித்துக் கொண்டிருக்கிறீர்கள். மற்றவர்கள் புகழத்தக்க விதத்தில் ஆண்டவரை ஆதரிக்க ஒரு போதுமானவன், அதற்கென்று அழைக்கப்பட்டவன். வேதம் சொல்லுகிறது, தெரிந்து கொண்டவர்களே அவர் மேன்மைப்படுத்துகிற தேவன், அவளை கனப்படுத்துகிற தேவன் அவர். அதனால் அப்பேற்பட்ட சிந்தனை தான் உன்னுடைய இதயத்தில் கடந்து வர வேண்டும். எப்பேற்பட்ட சூழ்நிலையோட வாழ்வில் கடந்து வந்தாலும், எல்லாம் உனக்கு எதிராய் காணப்பட்டாலும், எந்த நேரத்திலும் பாசிட்டிவான ஒரு சிந்தனையோட நீ காணப்படும் காரணம் அழைக்க தேவன் உண்மை உள்ளவர். நிச்சயம் நீ சிந்திப்பது போல், நீ செபிப்பது போல் ஆண்டவர் நிச்சயமாய் நடத்த போதுமானவர். நீ ஒருபோதும் சோர்ந்து போவதில்லை, ஒரு நாள் தள்ளப்படுவதில்லை. காரணம் உன்னோடு கூட இருப்பவர் உலகத்தில் இருப்பவர் பெரியவர். ஒரு வேத பகுதி கூட எடுத்துக்கொள்ளலாம். மத்திய எழுதின சுவிசேஷம், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், 16ஆம் அதிகாரம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்படி 23ஆம் வசனமா பாருங்க. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அதனுடைய 21 முதல் படிக்கலாம். ஹல்லேலூயா. அது முதல் இயேசு தம் எருசலேமுக்கு மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும் வேதபரராலும் பல பாடுகள் பட்டு கொலையுண்டு 3ஆம் நாளில் எழுந்திருக்க வேண்டும் என்பதை தம்முடைய சீஷர்களுக்கு சொல்ல தொடங்கினார். அப்பொழுது பேதுரு அவரை தனியே அழைத்துக் கொண்டு போய், ஆண்டவரே, இது உமக்கு நேரிடக்கூடாது, இது உமக்கு சம்பவிப்பதில்லை என்று அவரை கடிந்து கொள்ள தொடங்கினார். அவரோ திரும்பி பேதுருவை பார்த்து, எனக்கு பின்னாக போ சாத்தானே, நீ எனக்கு இடனலா இருக்கிறாய், தேவனுக்கு ஏற்றவளை சிந்தியாமல் மனுஷனுக்கு ஏற்றவளை சிந்திக்கிறாய் என்றார். பாருங்க, ஸ்தோத்திரம். இந்த இடத்துல ஒரு ஸ்தோத்திரம், ஆண்டவர் தனக்கு வரப்போகின்ற பாடுகளை குறித்தான ஒரு காரியத்தை அந்த இடத்துல சொல்லுகிறார். நாம் எருசலேமுக்கு போக வேண்டும், அங்கே மூப்பர்களாலும் வேதபாரகராலும் பிரதான ஆசாரியர்களாலும் பல பாடுகளை பட்டு கொலை செய்யப்பட வேண்டும் என்று ஸ்தோத்திரம் தம்முடைய சீஷர்களுக்கு வரப்போகின்ற காரியத்தை குறித்து அவர் வெளிப்படுத்துகிறார். இதை கேட்ட உடனே ஸ்தோத்திரம் பேதுரு அவரை கடிந்து கொள்ள தொடங்கினார். ஸ்தோத்திரம், அற்புதங்களை செய்பவர் நீ, அதிசயங்களை செய்யப்பட்டவர் நீ, சர்வ வல்லமையுள்ள தேவன் நீ. ஸ்தோத்திரம், உம்மால் கூடாத காரியம் ஒன்றில், அது மட்டுமல்ல, இவ்வளவு நன்மைகளை செய்பவர், உனக்கு அப்படிப்பட்ட காரியம் எப்படி உமக்கு எப்படி வரலாம், அப்படிப்பட்ட காரியம் எப்படி உமக்கு சம்பவிக்கலாம் என்று அவரை கடிந்து கொள்ள தொடங்குகிறார். அப்படி பேசாதிரும், அப்படி ஸ்தோத்திரம். பாருங்க, ஆண்டவர் பிதாவாகிய தேவனுடைய சுத்தத்தின்படி ஒவ்வொரு பாதம் வைத்துக் கொண்டே இருக்கிறார். அவருக்கு தெரியும் வரப்போகின்ற காரியங்கள். ஸ்தோத்திரம். அது மட்டுமல்ல, இப்பேற்பட்ட சூழ்நிலை தன்னுடைய வாழ்விலே கடந்து வந்தாலும் அதையும் நன்மையாய் மாற்றுகிற, அதற்கப்புறம் ஒரு மேன்மை வைத்திருக்கிற தேவனை குறித்து ஆண்டவர் நன்றாய் அறிந்திருந்தார். ஸ்தோத்திரம். அதற்கப்புறமாய் ஒரு உயிர்த்தெழுதல், அதற்கப்புறமாய் எல்லா நாமத்துக்கும் மேலான நாமமாய் இயேசுவின் நாமம் உயர்த்தப்படும் என்பவர்கள் எல்லாம் குறித்து ஆண்டவர் ஸ்தோத்திரம் அறிந்திருந்தார். ஆண்டவருக்கு ஆண்டுடைய பிதாவாகிய தேவனுடைய சுத்தம் நன்றாய் அறிந்திருந்தார். ஒருபோதும் ஸ்தோத்திரம் அந்த மரணம் அவரை ஸ்தோத்திரம் ஒன்றுமில்லாமல் ஆக்கப் போவதில்லை. அது எல்லா நாமத்திற்கும் மேலான அந்த உயர்ந்த அந்தஸ்து அது கொடுக்க போறது என்பதை ஆண்டவர் தேவனுடைய சுத்தத்தின்படி செய்தால் நிச்சயமாய் மேன்மை உண்டு என்பதை ஆண்டவர் அறிந்திருந்தார். தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு தேவனை சேவிக்கிற, தேவனை ஆராதிக்கிற, தேவனுக்காக ஜீவிக்கிற, ஆண்டவருடைய சுத்தம் செய்யும்படியா முயற்சிக்கிற தேவனுடைய பிள்ளையே, பிரச்சனைகள் உனக்கு முன்பாய் கடந்து வரும் பொழுது, போராட்டங்கள் உனக்கு முன்பாய் கடந்து வரும் பொழுது, நீ எதிர்பார்த்ததுக்கு மாறான காரியங்கள் உனக்கு முன்பாய் கடந்து வரும் பொழுது, நீ சோர்ந்து போகாதே. நீ ஸ்தோத்திரம் தாழ்வான ஒரு மனப்பான்மை,
ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா என்ன சம்பவிக்குமோ என்ன ஆகுமோ இதெல்லாம் சில நேரங்கள் உனக்கு தோன்றலாம். ஆனால் இப்படி ஆகிவிடும், இப்படிதான் வாழ்க்கை முடிஞ்சிடும், அப்படிப்பட்ட எண்ணங்கள் உனக்கு கடந்து வர வேண்டாம். நெகட்டிவான சிந்தனை உனக்கு கடந்து வர வேண்டாம். அதன் மத்தியிலும் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா காற்றும் கடலும் சீஷிருந்த படகுக்கு விரோதமாய் கடந்து வந்த பொழுது அக்காலத்தில் ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா 4ஆம் ஜாமத்திலே ஸ்தோத்திரம் அவர்களுக்காய் வெளிப்பட்டு அவர்களுக்கு அற்புதங்களை செய்த தேவன் சர்வ வல்லமையுள்ளவர் என்பதை புரிந்து கொண்டு அவர் எனக்காக அற்புதம் செய்வார். எப்பேற்பட்ட சூழ்நிலை வாழ்வில் கடந்து வந்தாலும் அதை ஜெயமாய் மாற்றுவார் என்ற விசுவாசத்தோடு விசுவாசத்தை வார்த்தை அறிக்கையிடுவோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இங்க பாருங்க ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா. ஒரு விதத்துல பேதுரு சொன்னது நல்ல காரியம் தான். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். மனுஷன் சாதாரண மானுஷிகமாய் சிந்திக்கும் பொழுது அது சம்பவிக்க கூடாது, அப்படிதான் அவன் சொல்லுகிறான். ஆனால் பிதாவாகிய தேவன் ஸ்தோத்திரம் தம்மை இந்த உலகத்தில் அனுப்புவதனுடைய நோக்கத்தை ஆண்டவர் நிறைவேற்ற விரும்புகிறார். அதற்கப்புறமான ஒரு மேன்மையான அனுபவத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார் என்பதை அவன் ஸ்தோத்திரம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நன்றாய் அறிந்தார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, உங்க வாழ்க்கையில் எப்பேற்பட்ட விஷயங்கள் ஆண்டவர் அனுமதித்தாலும் அதற்கு பிறகு ஒரு மேன்மையான அனுபவம் உனக்காக உண்டு, மறந்து விடாதே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அதான் வேதம் சொல்லுகிறது, அன்பியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தெரிந்து கொள்ளப்பட்டு அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் முடிகிறது. ஹல்லேலூயா ஆமென். சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் முடிகிறது. உங்க வாழ்க்கையில் வந்த இந்த பிரச்சனை, உங்க வாழ்க்கையில் நாளில் காணப்படுகிற போராட்டம், ஹல்லேலூயா அது நன்மைக்கு ஏதுவாய் ஆண்டவர் மாற்றுவார். ஹல்லேலூயா. அநேகருக்கு சாட்சி சொல்லத்தக்க விதத்திலே, அநேகர் நிமித்தம் ஆசீர்வதிக்கப்படத்தக்க விதத்திலே, அநேகர் நிமித்தம் பலனடையத்தக்க விதத்திலே, அநேகர் விசுவாசம் நிமித்தம் பெருகத்தக்க விதத்திலே ஆண்டவர் ஒரு ஆச்சரியக்குறையாய் ஒரு ஆசீர்வாதமாய் ஒரு சாட்சியாய் என் ஆண்டவரை மாற்றுவார். காரணம் உன்னை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். ஹல்லேலூயா நன்மைகளை நமக்காக செய்கிற தேவன். ஹல்லேலூயா. எப்பேற்பட்ட பிரச்சனைகள் கடந்து வந்தாலும் அதை நமக்கு ஜெயமாய் மாற்றுகிற தேவன். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா. அநேக நேரங்களிலே ஆண்டவரும் ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா அநேக பிரச்சனைகள் நம்முடைய வாழ்க்கையில் கடந்து வரும் பொழுது ஆண்டவர் அறியாம ஒரு விஷயம் நம்முடைய வாழ்க்கையில நடப்பதில்லமா. ஹல்லேலூயா. நாம் சோர்ந்து போகக்கூடாது. ஹல்லேலூயா. நாம் தளர்ந்து போகக்கூடாது. ஆண்டவர் அறியாம ஒண்ணு நடப்பதில்லை. அதனால நாட்கள் பாசிட்டிவா திங்க் பண்ணுங்க. நம்முடைய சிந்தனைகள் கிறிஸ்து இயேசுக்குள்ளாய் காக்கப்படட்டும். நம்முடைய சிந்தனைகள் புண்ணியம் எதுவோ புகழதுவோ அதை சிந்திக்கத்தக்க விதத்திலே நாட்கள் நம்முடைய சிந்தனைகள் காணப்படட்டும். ஹல்லேலூயா. மேலானவர்களை நாம் சிந்திப்பொருளாய் காணப்படுவோம். ஹல்லேலூயா. ஆண்டவர் சமூகத்தை நாம ஒப்புக் கொடுப்போம். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா. கடந்த நாளிலே ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா நம்முடைய பாபாஸ் அவர்கள் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா சொன்ன ஒரு காரியம் என்னுடைய ஞாபகத்தில் அவர் ஒரு மெசேஜிலே ஸ்தோத்திரம் ஒரு சின்ன விஷயத்தை நான் இப்பொழுது அறிகிறேன். ஹல்லேலூயா. நான் இப்பொழுது என்னுடைய ஸ்தோத்திரம் ஞாபகத்திலே கடந்து வருகிறது. ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா. ஆண்டவர் வேதத்தில் சொல்லியிருப்பது போல கழுகு ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா தன்னுடைய குஞ்சுகளை அது ஒரு வளர்ந்து அது பெரிய கழுகாய் மாறும் வரையும் ஹல்லேலூயா அது நல்லாய் போஷிக்கும். அதுக்கு நல்லா சாப்பிட கொடுக்கும். ஹல்லேலூயா நல்லாய் ஒவ்வொரு கரெக்ட் டைமுக்கு போகும், நல்ல சாப்பாடு கொடுக்கும், நல்லா பாதுகாக்கும். ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா. அது ஒரு காலகட்டம் வரையும் ஹல்லேலூயா அது வளர்ந்து அதனுடைய சுவர்கள் எல்லாம் பெருசாகி நன்கு அவர் முழு வளர்ச்சி அடையும் பொழுது நல்ல சதை வைத்து நல்ல கொடுகொழுந்து ஆகும் பொழுது ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா அந்த கழுகு என்ன பண்ண தெரியுமா? அன்னைக்கு வரையும் எல்லா நாளும் ஆகாரமாய் கடந்து வருகிற கழுகு அன்னைக்கு வரும்போது அதனுடைய கூடை அது இருக்கின்ற அந்த கூட ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா எடுத்து மாற்றிவிடும். ஹல்லேலூயா. அப்பொழுது இந்த பறவைக்கு இந்த குஞ்சுக்கு இருப்பதற்கு தெரியாது. ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா பறப்பதற்கு தெரியாது. அப்ப அது கீழே விடும். ஹல்லேலூயா. அப்பொழுது பாருங்க அது பறக்க கற்றுக்கொள்ளும். அப்பொழுது கீழே விழும் பொழுது அது பறப்பதற்கு கற்றுக்கொள்ளும். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா. ஆனால் அந்த குஞ்சு கழுகு கீழே போய் வீழ்ந்து சாகுத வரையும் ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா அந்த கழுகு அது பார்த்து கொண்டே இருக்காது. ஹல்லேலூயா அதுக்கு மேலிருந்து கீழே விழுவதற்கு கடந்து வரும் பொழுது அது கீழே வந்து கழுகு தன்னுடைய சிறகில் அதை தாங்கி அதை மேலே கொண்டு போய் திரும்பவும் கீழே விடும். ஹல்லேலூயா எதற்காக? நேற்றுக்கு வரையும் அழகா கரெக்டா சாப்பாடு கொடுத்து அதை பெருசாக்கி நல்லா வளர வச்ச அதே கழுகு அதே ஸ்தோத்திரம் தாய் கழுகு இப்பொழுது ஏன் இப்படிப்பட்ட காரியத்தை செய்கிறது? ஹல்லேலூயா பாருங்க தீமைக்காக அல்ல, அது அப்படியே சாப்பிட்டு கொண்டு அங்க இருப்பதற்கு அல்ல. ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா அது சுயமாய் எதையும் எதிர்கொள்வதற்கான பலனும் ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா எதை செய்வதற்கான ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா
அந்த வல்லமை பெற்றுக் கொண்டதாய் அந்த குஞ்சு மாற வேண்டும் என்று அந்த தாய் கழுகு விரும்புகிறது. அதனால தான் அது கீழே போடுகிறது. கீழே விழுந்து அது மரிப்பதற்கு சாவதற்கு முன்பாய் அதை தன்னுடைய சிறகுகளை தாங்கி திரும்ப மேலே கொண்டு போகுது. அப்படி அது பறக்குவதற்கு அதை கற்றுக் கொடுக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளே, அதே போல தான் அநேக சிச்சுவேஷன்ல நாம் அநேக நேரங்களில் நாம் சொல்லிக்கிறோம், ஆராதிக்கிறோம், பர்ஃபெக்டா எல்லா காரியங்களும் இருந்த பொழுது திடீரென்று வாழ்க்கையில் சில சோதனைகள் கடந்து வரும் பொழுது நம்முடைய சிந்தனைகள் எல்லாம் மாறுகிறது. நாம் நெகட்டிவா சிந்திக்கிறோம். ஓ சோதரமானது என்னவாகுமோ, எப்படி முடியும், இல்லமா உன்னை சோதரமானது இல்லாகுவதற்கும் சோதர துன்பத்துக்குள் ஆக்குவதற்கும் என் ஆண்டு ஒருபோதும் அனுமதிக்க மாட்டார். ஒரு கழுகு சுமப்பது போல உன்னை சுமந்து மேலே கொண்டு வந்து அதற்கப்புறமாய் அடுத்த லெவல்ல உன்னை ஆசீர்வதிக்கும்படியாக அடுத்த லெவல்ல உன்னை கொண்டு போகும்படியாக தான் ஆண்டு சில நேரங்களில் சில சோதனையோட வாழ்வில் அனுமதிப்பது இல்லாக போகும்படியாக அல்ல. அதனால் எல்லா காலங்களிலும் நன்மையானதை சிந்திக்கும்படியாய் ஆண்டவர் நல்லவர், என்னை ஆதரிப்பார், இந்த சூழ்நிலையை உயர்த்துவார் என்ற ஒரு சிந்தனை உனக்குள்ள கடந்து வரட்டும் எப்பொழுதும். அதாவது ஆண்டவரை விட்டு தூரம் போகாதபடி ஸ்தோத்திரம். எதுவும் சொல்லுகிறது, அவிசுவாசம் உள்ள ஸ்தோத்திரம் துன்மார்க்கமான இதே உனக்கு வராதபடி உன்னை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று அவிசுவாசம் உள்ள பொல்லாத இதயம். எவ்வளவு பிள்ளைகளை அவிசுவாசம், நீ ஆண்டவர் செய்வது ஆண்டவர் பிரச்சனைகள் போராட்டங்கள் வந்த உடனே அனைவருடைய இதயத்தை அவிசுவாசம் கடந்து வருகிறது. வேதம் சொல்லுகிறது, கிறிஸ்துவேசுக்குள்ளாய் காக்கப்படுகிற சிந்தனையுடையவளாய் நான் காணப்பட வேண்டும். நம்முடைய சிந்தனையில் அவிசுவாசம் கடந்து வரக்கூடாது. எல்லா சூழ்நிலையும் உன்னை பாதுகாக்க ஆண்டவர் போதுமானவர். ஒரு எண்ணம் உனக்குள்ள காணப்படும் பொழுது ஆண்டவருடைய அநேகர்களுடைய வாழ்வில் அதை பெற்றுக் கொள்ள முடியும். ஆண்டவர் அடுத்த லெவலில் உன்னை நடத்துவதை நீ உணர முடியும். இங்கே பேதுரு ஸ்தோத்திரம், ஆண்டவருக்கு சம்பவிக்க கூடாது, இது கடந்து வரக்கூடாது. ஆண்டவர் தம்முடைய பாதையை தான் ஆண்டவர் நடத்தி பிதாவாகிய தேவனுடைய பாதையை தான் அவனை நடத்தி செல்கிறார். ஸ்தோத்திரம். தேவனுடைய பிள்ளைகளே, ஏற்ற காலத்தில் அவர் அற்புதங்களை செய்கிற தேவன். தேவனுடைய சித்தம் அவர் செய்கிறபடினா நிச்சயம் பெரிய காரியங்களை செய்வார்கள். திட நம்பிக்கை ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து காணப்பட்டது. என் அன்பு சகோதரே, நாட்கள் அதே போல திட நம்பிக்கையுடையவர்களாய் நாட்களை காணப்படும்படியாய் நம் ஆண்டு கரங்களை நம்மை ஒப்புக் கொடுக்கலாம். ஒரு வசனத்தை கூட படிக்கலாம். 2 தீமோத்தேயு ஸ்தோத்திரம் 2ஆம் அதிகாரம் 7 ஸ்தோத்திரம் 7 முதல் 13 வரை வசனங்கள் பாருங்க. பவுல் தீமோத்தேயுக்கு 2ஆம் நிருபம் எழுதும் பொழுது எழுதுகின்ற சொல்லுகிற ஒரு காரியம், நான் சொல்லுகிறவர்களை சிந்தித்துக் கொள், கர்த்தர் எல்லா காரியங்களிலும் உனக்கு புத்தியை தந்தருடுவார். தாவீதின் சந்ததியில் பிறந்த இயேசு கிறிஸ்து என் சுவிசேஷத்தின்படியே மரித்தோர் எழுப்பப்பட்டவர் என்று நினைத்துக்கொள். இந்த சுவிசேஷ நிமித்தம் நான் பாதகன் போல கட்டப்பட்டு துன்பத்தை அனுபவிக்கிறேன். தேவவசனமோ கட்டப்பட்டிருக்கவில்லை. ஆகையால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் கிறிஸ்து இயேசுவினால் உண்டான ரட்சிப்பை நித்திய மகிமையோடு பெற்றுக்கொள்ளும்படி சகலத்தையும் அவர்கள் நிமித்தமாய் சகிக்கிறேன். இந்த வார்த்தை உண்மை உள்ளது என்னவெனில், நாம் அவரோடு கூட மரித்தோமானால் அவரோடு கூட பிழைத்தும் இருப்போம். அவரோடு கூட பாடுகளை சகித்தோமானால் அவரோடு கூட ஆளுகையும் செய்வோம். நாம் அவரை மறுதலித்தால் அவர் நம்மை மறுதலிப்பார். நாம் உண்மையுள்ளவராய் இருந்தால் அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். அவர் தம்மைத்தான் மறுதலிக்க மாட்டார். ஹல்லேலூயா. பாருங்க, ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. தீமோத்தேயுக்கு சொல்லப்போ ஒரு காரியத்தை அந்த இடத்துல சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நான் சொல்லுற காரியத்தை எப்பொழுதும் சிந்தித்துக் கொண்டிருக்கேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. காரணம், நாம் அவரோடு கூட மரித்தோமானால் அவரோடு கூட பிழைத்தும் இருப்போம். அவரோடு கூட பாடுகளை சகித்தோமானால் அவரோடு கூட ஆளுகையும் செய்வோம். நாம் அவரை மறுதலித்தார், அவர் நம்மை மறுதலிப்பார். பாருங்க, ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. என் அன்பு சகோதரே, தீமோத்தேயுக்கு அவன் ஆலோசனை சொல்லப்போ பாருங்க, அவன் கட்டப்பட்டவனாய் காணப்படுகிறான். ஹல்லேலூயா. ஆனாலும் சொல்லுகிறான், அவனுடைய வார்த்தை கட்டப்படவில்லை. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். நான் கட்டப்பட்ட துன்பத்தை அனுபவிக்கிறேன், தேவவசனமோ கட்டப்பட்டிருக்கவில்லை. ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, கட்டப்பட்டிருக்கின்ற வேளையிலும் ஆண்டவருடைய வார்த்தை நிமித்தமாய் ஆண்டவருக்கு ஊழியத்தை செய்வது நிமித்தமாய் பவுல் கட்டப்பட்டவனாய் காணப்படுகிறான், சிறைச்சாலையில காணப்படுகிறான். ஹல்லேலூயா. பாருங்க, இப்பொழுதும் சொல்ல ஒரு காரியத்தை சிந்தித்துக் கொள். ஹல்லேலூயா. ஆண்டவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா.
அவரோடு கூட மரித்தோமானால் அவரோடு கூட பிழைத்தும் இருப்போம். ஹல்லேலூயா. பாருங்க, இயேசு கிறிஸ்து நமக்காய் சிலுவையில் அடிக்கப்பட்டு ரத்தம் சிந்தி நமக்காய் மரித்தார். ஹல்லேலூயா. அதற்கு ஒப்பனையாகி ஞானஸ்நானத்தின் நிமித்தமாய் நாம் அவரோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு ஞானஸ்நானத்தின் நிமித்தமாய் ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா மீண்டும் பிறக்கின்ற அனுபவத்துக்குள்ளாய் கடந்து வருகிறோம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா. பாருங்க, அதனால அவரோடு கூட பிழைத்தும் இருப்போம். பாருங்க, அவர் உயிர்த்தெழுந்து எல்லா நாமத்துக்கும் மேலானவராய் ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா எல்லா அதிகாரங்களை தம்முடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினவராய் மாறினார். ஹல்லேலூயா. அதே போல நிச்சயம் கட்டப்பட்டிருந்தாலும் நெருக்கடிகள் வாழ்விலே கடந்து வந்தாலும் ஊழியத்தின் நிமித்தம் அநேக பிரச்சனைகள் நீ அனுபவிக்க வேண்டியது வந்தாலும் ஆண்டவர் உண்மையுள்ளவர். ஹல்லேலூயா. நாமும் ஒரு நாள் ஆளுகை செய்வர்களாய் மாறுவோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா. 12ஆம் வசனத்துல அவரோடு கூட பாடுகளை சகித்தோமானால் அவரோடு கூட ஆளுகை செய்வோம். ஹல்லேலூயா. என் அன்பு சகோதரனே, ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா. பாருங்க, தீமோத்தேயுவை அவனுக்கு உற்சாகப்படுத்துறான், நேரத்தை உற்சாகப்படுத்துறான். ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா. நான் சொல்ற காரியத்தை சிந்தித்துக்கொள். ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா. நமக்கு அடிக்கப்பட்ட இரத்தம் சிந்தி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிந்தித்துக்கொள். அவர் எல்லாத்தையும் செய்தார். அதனால் நிச்சயம் நாமும் ஜெயிப்போம். ஹல்லேலூயா. நிச்சயம் நீ ஜெயிப்பாய். ஹல்லேலூயா. நீ ஸ்தோத்திரத்தின் ஊழியத்தின் மத்தியில் நெருக்கடிகள் வந்தால் சோர்ந்து போகாதே, தைரியமாக நில்லு. நான் ஜெயிப்போம், நாம் ஆசீர்வதிக்கப்படுவோம், ஆளுகை செய்வோம். இது அவனை உற்சாகப்படுத்துகிறான். ஹல்லேலூயா. காரணம் ஹல்லேலூயா பவுலுக்கு தெரியும். ஹல்லேலூயா. உலகத்தில் பாடுகள் ஒன்றும் அவனை மேற்கொள்ளுவதில்லை. அவன் அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். ஹல்லேலூயா. என் சகோதரன், உன்னை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். நீ எந்த விசுவாசத்துக்காக இருக்கிறாயோ ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் அதன் நிமித்தம் ஆண்டவரை ஆதரிப்பார். ஹல்லேலூயா. நீ ஆண்டவரை நடத்துவார். என்ன போராட்டம் வந்தால் என்ன நடத்துவார். சூழ்நிலை மாறினால் எனக்கு ஆண்டவர் புதத்தின் வழியில் திறப்பார். என்னை ஆண்டவர் ஆதரிப்பார். என்னை ஆண்டவர் கனப்படுத்துவார். என்ற ஒரு விசுவாசம் என்ற ஒரு நம்பிக்கை உனக்குள்ளே ஆணித்தனமாய் காணப்பட்டால் அதன்படி நிச்சயம் ஆண்டவரை நடத்துவார். அதைத்தான் சிந்தித்துக் கொண்டிருங்க. போராட்டங்கள் வரும் பொழுது போராட்டத்துக்கு பின்னால் போவதற்கல்ல, இந்த போராட்டத்தை பார்ப்பதற்கல்ல, அதன் மத்தியில் இறங்கி வந்து உனக்கு அற்புதத்தை செய்கிற ஆண்டவரை பார்க்கணும். ஹல்லேலூயா. அதை குறித்து சிந்திக்கணும். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா. அதன் மத்தியில் இறங்கி வந்து ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா. உனக்கு பாருங்க, ஆபிரகாம் ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் தன்னுடைய மகனை ஆண்டு பலி செலுத்த சொன்ன பொழுது அவன் தைரியத்தோடு கொண்டு சென்றான். அவன் என்ன விசுவாசிச்சான்னா, நான் கொண்டு செல்லுவேன், நான் பலி செலுத்துவேன். ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா. என்னுடைய மகன் சாம்பலான பிறகு அந்த சாம்பல் இருந்து ஆண்டவர் எனக்கு ஒரு புதிய மகனை கொடுப்பார். ஹல்லேலூயா. என்ன விசுவாசத்தோட அவன் நினைக்கல, என்னுடைய ஏக சுதன் எனக்கு ஒரே மகன், இதோட முடிஞ்சு போச்சு. ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா. ஆண்டவர் கேட்டார், ஆண்டவர் சொன்னதால நான் செய்யாது இருக்க முடியாது, நான் பலியிடுகிறேன். என்னுடைய வாழ்க்கை இன்னும் திரும்பவும் தலைமுறையற்ற அனுமதியோட வாழ்க்கை உண்டானது அவன் நினைச்சத அவன் நினைத்தான். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா. நான் பலி செலுத்துவேன், பலி செலுத்துற பிறகு அந்த சாம்பல் எனக்கு திரும்ப எனக்கு மகனை கொடுப்பான். சோதரம் இப்போ பாசிட்டிவான ஒரு சிந்தனை அவனுக்குள்ள காணப்படுகிறது. பலி செலுத்த போறாமா, பலி செலுத்துவது சொன்னால் அவனை கொண்டு சோதரமாக பலிபீடத்துக்கு தைரிக்க போறான். தீனால் அதை சுட்டரித்து அது சாம்பலாய் மாற்ற போறான். அந்த நேரத்திலும் ஆண்டோட வார்த்தைப்படி சோதரமாக செய்ய துணிந்ததோடு கூட, அதற்கு தன்னை ஒப்பு கொடுத்ததோடு கூட, அது செய்ய சொன்னவர் தீமைக்காக அல்ல, எனக்கு தலைவரை கொடுத்தவர், என்னை சோதரம் எனக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தவர், கடற்கரை மணலை போலவும் ஆகாச நட்சத்திரங்களை போலவும் என்னுடைய தலைவரை பெருக பண்ணுவேன் என்று சொன்ன தேவன் நிச்சயம் இந்த தலைவரை எனக்கு திரும்ப கொடுப்பார் என்ற விசுவாசத்தோடு அந்த நல்ல சிந்தனையோடு கடந்து சென்றார் என்று வேதம் சொல்லுகிறது. தேவனுடைய பிள்ளைகளே, பாருங்க, அப்பேற்பட்ட சிச்சுவேஷன் கடந்து வந்த பொழுதும் அவன் ஆண்டு சோதரம் நல்ல சிந்தனையுடையவனாய் காணப்பட்டான், விசுவாசமுடைய சிந்தனையுடையவனாய் காணப்பட்டான். அற்புதங்களை செய்ய ஆண்டவர் போதுமானவர் என்ற சிந்தனையுடையவனாய் காணப்பட்டான். இந்த 100 வயது எனக்கு குழந்தை கொடுத்த தேவன், திரும்ப எனக்கு இந்த குழந்தை இந்த சாம்பல் கொடுக்க வல்லமுள்ள தேவன் என்ற சிந்தனை உடையவனாய் காணப்பட்டான். ஹல்லேலூயா. என்ன கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா. நாட்களிலே வேதம் நமக்கு ஆலோசனை சொல்லுகிறது. ஹல்லேலூயா. கிறிஸ்து இயேசுக்குள்ளாய் காக்கப்பட்ட சிந்தனை. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். மேலானவைகளை சிந்திக்கிற சிந்தனை, புண்ணியம் எதுவோ புகழ் எதுவோ நற்கீ தீமைகளோ அவைகளை சிந்தித்துக் கொண்டிருங்கள். ஹல்லேலூயா. மேலானது சோதரம், புண்ணியமானது, புகழானது சோதரம். நீ நினைக்கலாம் அந்த நாட்கள் உள்ள பிரச்சனை நிமித்தம் நான் மிகவும் சோதரம் ஹல்லேலூயா என்னுடைய பெயர் நாசமாய் போகும், எனக்கு பெரிய பாதிப்பு உண்டாகும், எனக்கு பெரிய பிரச்சனை உண்டாகும், இதோடு கூட நான் தலை நிமிர்ந்து நடக்கவே முடியாது, அப்படிப்பட்ட பிரச்சனை அப்படி எல்லாம் நீ சிந்திக்க வேண்டியது. இதன் மத்தியிலும் ஹல்லேலூயா என்னுடைய ஸ்தோத்திரம் என்னை ஆண்டவர் ஆதரிப்பார்.
இதற்கு பிறகு ஆண்டவருடைய ஸ்தோத்திரம் ஹalleluya என்னுடைய ஹalleluya ஸ்தோத்திர நற்கீர்த்தி உண்டாக்குவார் என்ற ஒரு சிந்தனை நாட்களுடையவர்களாய் நான் காணப்படும்படியா நம் ஆண்டவர் சமூகத்தில் நம்மை முற்றிலுமாய் சமர்ப்பிக்க வேண்டும் ஹalleluya. அதனால தான் பவுல் தீமோத்தேயுக்கு அந்த நிருபத்தை எழுதும்போது உற்சாகப்படுத்துறான். ஹalleluya. நமக்கு அடிக்கப்பட்ட ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அந்த சுவிசேஷத்தை விசுவாசித்துக் கொண்டிருக்கிறார். ஹalleluya. அடிக்கப்பட்டு நெருக்கப்பட்டு ரத்தம் சிந்தி மரித்தாலும் ஒரு மூன்றாம் நாள் உயிரோடு எழும்பினார். ஹalleluya. ஜெயவீரனாய் எழும்பினார். அதை விசுவாசித்துக் கொண்டிருக்கிறார். அதனால ஒரு அப்படி விசுவாசித்தால் ஒருபோதும் தோற்றமாக மாட்டாய். ஹalleluya. இந்த பிரச்சனை மேற்படாது. தேவனுடைய பிள்ளைகளே நாட்களிலே நாமும் ஹalleluya ஜெயவீரராகிய ஆண்டவரை நாட்களில் சிந்திப்பவர்களாய் காணப்படுவோம். வேதாளம் பாதாளம் யாவற்றை ஜெயித்தவர், மரணத்தை ஜெயித்தவர், அவருடைய தகப்பனாய் அந்த ஸ்தோத்திரம் என்னோடு கூட உள்ளபடியா அவரோடு நான் உடன்படிக்கை பண்ணி இருக்கிறேன். அவருடைய பார்ட்னர் ஹalleluya அவர் என்னோடு கூட உள்ளபடியா நிச்சயம் நான் ஜெயிப்பேன். இன்னொரு எண்ணமுடையவர்களாய் நாட்களை காணப்படும்படியாய் ஆண்டவர் நமக்கு ஆலோசனை சொல்லுகிறார். ஹalleluya. ஆண்டவர் சமூகத்தை நாம் முற்றிலுமாய் நாம் சமர்ப்பிக்கலாம். ஹalleluya. ஒரு வசனத்தை கூட எடுத்துக்கொள்ளுங்க. கொலோசியருக்கு எழுதின நிருபம் ஹalleluya 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் ஹalleluya. மாயமான தாழ்மையிலும் தேவதூதர்களுக்கு செய்யும் ஆராதனையிலும் விருப்பமுற்று காணாதவைகளிலே துணிவாய் நுழைந்து தன் மாம்ச சிந்தையினாலே வீணாய் இருமாப்பு கொண்டிருக்கிற எவரும் உங்கள் பந்தய பொருளை நீங்கள் இழந்து போகும்படி உங்களை வஞ்சியாதிருக்க பாருங்கள். ஹalleluya. தன் மாம்சத்தின் சிந்தனையினாலே வீணாய் இருமாப்பு கொண்டிருக்கிற எவனும் உங்கள் பந்தய பொருளை நீங்கள் இழந்து போகும்படி உங்களை வஞ்சியாதிருக்க பாருங்கள். பாருங்க, மாம்ச சிந்தனை கொண்டிருப்பவர்கள் தங்களுடைய பந்தய பொருளை இழந்து விடுவார்கள் என்று ஸ்தோத்திரம். ஹalleluya. கொலோசியருக்கு நிருபம் எழுதும் பொழுது ஹalleluya பவுல் அந்த இடத்துல அந்த காரியத்தை சுட்டி காட்டுகிறார். பாருங்க ஸ்தோத்திரம். ஹalleluya. அநேக நேரங்களிலே தேவனுக்கு ஏற்ற சிந்தனை அற்றவர்களாய் நம்முடைய சிந்தனைகள் மாறிவிடுகிறது. ஹalleluya. சுயமான சிந்தனை, சுயமான ஸ்தோத்திரம் காரியங்கள், சுயமாய் சிந்திக்கிற அனுபவங்கள். ஹalleluya. தேவனுடைய பிள்ளைகளே ஆத்மீக மண்டலத்திலும் சுயமாய் ஸ்தோத்திரம் சில காரியங்களை செய்கிற அநேகர் உண்டு. ஹalleluya. சுயமான காரியங்கள், சுயமான தாழ்மை. பாருங்க இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது சுயமான தாழ்மை. மாயமான தாழ்மையிலும் தேவதூதர்களுக்கு செய்யும் ஆராதனை விருப்பமுற்று ஸ்தோத்திரம். ஹalleluya. எதை செய்தாலும் மனப்பூர்வமா ஆண்டவருக்கு வேண்டி செய்யலாம். ஹalleluya. வேஷம் அல்ல, மனப்பூர்வமாய். ஹalleluya ஸ்தோத்திரம். ஹalleluya. மனப்பூர்வமாய் ஆண்டவருக்கு செய்யும்படியாய் நாட்கள் ஆண்டவர் நம்மை குறித்து விரும்புகிறார். ஹalleluya ஸ்தோத்திரம். மாயமான ஒன்று அல்ல, சுயமா ஸ்தோத்திரம் சிலது சிந்திச்சு செய்ய அப்படி அல்லமா. ஆண்டவருக்கு முன்பாய் உண்மையுள்ளவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். ஹalleluya. உண்மையிலே ஹalleluya ஸ்தோத்திரம் ஆண்டவருக்கு முன்பாய் பணிவுள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். ஹalleluya ஸ்தோத்திரம். ஹalleluya. மற்றவர்கள் காணப்படியாக அல்ல, உண்மையிலே ஆண்டவருக்கு முன்பாய் ஸ்தோத்திரம். ஹalleluya. தெய்வ சமூகம் என்று சொல்லப்படும் பொழுது பயம், தேவனை ஆராதிக்க வேண்டும் என்று சொல்லும் பொழுது அந்த உணர்வு, அந்த பயமான ஆண்டு ஸ்தோத்திரம். ஹalleluya. பயத்தோடு கர்த்தரை சேவியுங்கள், நடுக்கத்தோடு களிக்கூறுங்கள் என்று வேதம் சொல்கிறது. ஹalleluya. பாருங்க, ஆண்டு சமூகத்தை நாம் களிக்கூறுவதற்கு நமக்கு ஸ்தோத்திரம். ஹalleluya. ஆண்டவர் அதற்கான அனுமதி கொடுத்திருக்கிறார். ஆண்டு சமூகத்தை சந்தோஷமாக இருப்பதற்கு ஆண்டவர் மகிமைப்படுத்தும்படியாய். ஹalleluya. ஆனால் தெய்வ பயத்தோடு சகலவற்றையும் செய்ய வேண்டும். ஹalleluya ஸ்தோத்திரம். ஹalleluya. பாருங்க ஸ்தோத்திரம். மற்றவர்கள் பார்ப்பார்களே என்று பாடும்படியாக இல்லை, மற்றவர்கள் ஸ்தோத்திரம் ஆராதிப்பார்களே நாமும் ஆராதிக்கும்படியாக இல்லை, மாயமாய் ஒன்றும் செய்யாதபடி ஹalleluya உண்மையுள்ள இதயத்தோடு நம்முடைய சிந்தனை ஆண்டவருடைய சமூகம் என்ற ஒரு சிந்தனை நமக்குள்ள காணப்பட வேண்டும். ஹalleluya ஸ்தோத்திரம். ஹalleluya. ஆண்டவர் அப்படி நாம் காணப்படும் பொழுது ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிற பந்தய பொருளை நாம் பெற்றுக் கொள்வோம். ஹalleluya ஸ்தோத்திரம். நம்முடைய எண்ணங்கள் ஆண்டவருக்கு பிரியமாய் காணப்படும் பொழுது நம் உண்மையிலே ஆண்டவருக்கு முன்பாய் பயப்படுகிற ஒரு ஸ்தோத்திரமான ஒரு தாழ்மையுள்ள நாம் காணப்படும் பொழுது பாருங்க, அநேக நேரங்களில் ஸ்தோத்திரமாக ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்து ஆண்டுடைய பிள்ளைகளாய் மாறி ஆண்டுடைய வார்த்தைகளை கற்றுக்கொண்டு ஆண்டவருக்காக ஜீவிக்க தொடங்கினவன் அநேக நேரங்களிலே நமக்குள்ள ஒரு பெருமை கடந்து வருகிறது. ஹalleluya. உண்மையிலே நான் தேவனுடைய பிள்ளை என்ற ஒரு பெருமை நமக்குள்ள இருக்கிறது நல்லதான். ஆனால் அதை நினைத்த மற்றவர்களை மதியாதது போல் எனக்கு எல்லாம் தெரியும், நான் ஆண்டவருடைய பிள்ளை, எனக்குமே தான் படிச்சிருக்கிறேன், அப்படிப்பட்ட இல்லமா ஆண்டு சமூகத்திலே தாழ்மையுடையவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். ஆண்டு அதை தான் விரும்புகிறான்.
ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு முன்பாய் ஹல்லேலூயா நம்முடைய சிந்தனைகள் கலக்கமற்றதாய் காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆண்டவர் பார்க்கும் பொழுது நம் உண்மையிலே ஆண்டவருக்கு பயப்படுகிறவர்கள், நம்முடைய உண்மையிலே ஆண்டவருடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படியுள்ள நாம் காணப்படுவதாய் நம்முடைய சிந்தனைகள் காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அதான் நம்முடைய செயல்களில் வெளிப்படும். ஹல்லேலூயா. நாட்கள் தேவனுடைய பிள்ளைகளே ஸ்தோத்திரம். நம்முடைய சிந்தனைகள் ஆண்டவருக்கு பிரியமுள்ளதா, மாம்சத்தின் சிந்தனை அல்ல. இந்த இடத்துல தெளிவாய் பவுல் சொல்லுகிறான். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. தன் மாம்ச சிந்தனாலே வீணாய் இருமாப்பு கொண்டிருக்கிற எவனும், மாம்ச சிந்தனாலே வீணாய் இருமாப்பு கொண்டிருக்கிற எவனும், ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். உங்கள் பந்தய பொருளை நீங்கள் இழக்கும் பொருட்டு உங்களை வஞ்சிக்காதிருக்க பாருங்க. மாம்ச சிந்தனையிலே இருமாப்பு கொண்டிருக்கிற எவனும், பெருமை கொண்டிருக்கிற, அகங்காரம் கொண்டிருக்கிற, மாம்ச சிந்தனையினால, மாம்சத்தினுடைய எண்ணத்தினாலே, ஹல்லேலூயா. எனக்கு தெரியும், எனக்கும் நானும் ஆண்டவராக, நானும் ஜெபிப்பவன், நானும் வேதம் வாசிப்பவன். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகள் இதெல்லாம் மாம்சத்தின் சிந்தனை. தேவனுடைய சிந்தனை அன்பு, சந்தோஷம், சமாதானம், தாழ்மை, இப்படிப்பட்ட சுபாவங்கள் நமக்குள்ள உண்டாகும். ஹல்லேலூயா. நமக்கு அப்படிப்பட்ட பெருமையும் எண்ணங்களும் உண்டாகாது. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். நம் நேசிக்க தோன்று தேவனுடைய பிள்ளைகளே அப்படிப்பட்ட அனுபவம் உடையவர்களாய், அப்படிப்பட்ட எண்ணம் உடையவர்களாய் ஹல்லேலூயா நான் காணப்படுவோம். ஆண்டவர் நம்மை ஆதரிப்பார். ஹல்லேலூயா. அப்பொழுது பந்தய பொருளை பெற்றுக் கொள்வோம். எனக்கு சகோதரனே, உலகத்திலே ஆண்டவர் நம்மை அழைத்ததுக்கு பின்னால ஒரு பெரிதான நோக்கம். கடந்த நாளில் நான் சொன்னது போல இந்த உலகத்தில் எல்லாம் மாயை, அவைகள் எல்லாம் முடிந்து போகும். அதற்கு ஒன்றும் நித்திய வாழ்க்கை கிடையாது. அதற்கு ஒன்றும் நீடிப்பான ஒரு வாழ்வு கிடையாது. இதெல்லாம் கொஞ்ச காலம். உலகத்தில் மனுஷன் ஜீவிப்பதும் 70 80 நாட்கள் நமக்கு தெரியும். இந்த கொரோனா என்று சொல்லுவது இந்த கொலை நிமித்தம் எவ்வளவு பேர் உலகத்தை விட்டு மாற்றப்பட்டார்கள். பணமும் சோதரமான பேங்க் பேலன்ஸும், ஹல்லேலூயா, எல்லா ஐஸ்வர்யமும், எல்லா சோதரம், கனமும், மகிமை எல்லாம் சமுதாயத்தில் உள்ளவங்க அநேகர் தங்களுக்கு இருக்கிற அந்த மகிமை கனத்தினாலும், தனக்கு இருக்கிற பொருளும் செல்வத்தினாலும் தங்களுடைய வாழ்வை பாதுகாத்துக் கொள்ள முடியல. ஹல்லேலூயா. எல்லாம் பூவின் பிள்ளை போல, புல்லின் பூவை போல மனிதன் இந்த உலகத்தை விட்டு மாற்றப்பட்டு கொண்டே இருக்கிறான். ஹல்லேலூயா. யாருக்கும் கேரண்டி ஒன்றும் கிடையாது. ஹல்லேலூயா. ஆனால் ஒரு நித்திய வாழ்வு உண்டு. ஒரு பந்தய பொருளாண்டு நமக்காக வைத்திருக்கிறார். உலகத்தில் ஆண்டவருக்காக ஜீவிப்பவர்களாய், தெய்வீக சிந்தனையுள்ளவர்களாய், தேவனுக்கு பிரியமான காரியங்களை செய்வர்களாய் காணப்படும் பொழுது ஆண்டவர் நமக்காக ஒரு பந்தய பொருளை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதை இழந்து விடாதபடி தேவனுக்கு பிரியமானதை சிந்திப்போம். அவிசுவாசம் உள்ள சிந்தனை வராதபடி தேவனுக்கு பிரியமானதை சிந்திப்போம். அப்பொழுது அந்த பந்தய பொருளை நாம் பெற்றுக் கொள்வோம். ஹல்லேலூயா. அவிசுவாசம் உள்ள எண்ணம் நமக்குள்ள வரும் பொழுது அந்த ஆண்டவரை மறுதலி பொருளாய் காணப்படுவோம். மாம்சத்தின் எண்ணங்கள், மாம்சத்தின் எண்ணம் நமக்குள்ளே கடந்து வரும் பொழுது, சோதரமான பெருமையான சுபாவங்கள், எண்ணங்கள் நமக்குள்ளே கடந்து வரும் பொழுது நம் ஆண்டவரை மறுதலி பொருளாய் காணப்படும். காரணம் வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. ஆண்டவரே இயேசு கிறிஸ்து மரண பரியந்தம், ஹல்லேலூயா, தம்மை தாமே தாழ்த்தினார் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. எப்படியாவது ஆண்டவருடைய சித்தம் நிறைவேற்றும்படியாய் படிச்சது போல பேதுருவோட கேள்வி கேட்கிறான், ஒரு அட்வைஸ் பண்றான், ஒரு கடிந்து கொள்ளுகிறான். அது கொண்டு முன்னால் அவர் நிற்கவே இல்லை. தேவனுடைய சித்தம் நிறைவேறும்படியான ஏக சிந்தனையுடையவராய் காணப்பட்டார். ஸ்தோத்திரம். தேவனுடைய பிள்ளைகளே, நாட்களிலே மாம்சத்தின் எண்ணம் கொள்ளாதபடி, நமக்கு வைத்திருக்கிற பந்தய பொருளை விட்டு நாம் தூரம் போகாதபடி தேவனுக்கு பிரியமானதை சிந்திப்போம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஒரு வசனத்தை கூட எடுத்துக்கொள்ளுங்கள். 2 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அதனுடைய 11ஆம் வசனம். ஹல்லேலூயா. கடைசியாக சகோதரர்களே, சந்தோஷமாறுங்கள், நற்சீர் பொருந்துங்கள், ஆறுதல் அடையுங்கள், ஏக சிந்தையாயிருங்கள், சமாதானமாயிருங்கள். அப்பொழுது அன்புக்கும் சமாதானத்துக்கு காரணாகிய தேவன் உங்களோடு கூட இருப்பார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். கடைசியாக சகோதரரே, சந்தோஷமாயிருங்க, நற்சீர் பொருந்துங்கள், ஆறுதல் அடையுங்கள், ஏக சிந்தனையாயிருங்கள். ஹல்லேலூயா. சமாதானமாயிருங்கள், அப்பொழுது அன்புக்கும் சமாதானத்துக்கு காரணாகிய தேவன் உங்களோடு கூட இருப்பார். ஸ்தோத்திரம். அந்த இடத்துல ஏக சிந்தனையாயிருங்கள். ஒரே சிந்தனை, தேவனுக்குரிய சிந்தனை, ஒரே சிந்தனை, ஆவிக்குரிய சிந்தனை, ஒரே சிந்தனை, தேவனுடைய சுத்தம் செய்யும்படியான சிந்தனை. ஹல்லேலூயா. தேவனுக்கு பிரியமான சிந்தனை. ஹல்லேலூயா. உலகத்தின் சுதந்திரம், உலகத்தின் காரியங்கள் உனக்கு முன்பாய் கடந்து வரும் பொழுது அங்கேயும் இங்கேயும் அலக்களிக்கப்படுகிற ஒரு சிந்தனை அல்ல. உலக பிரகாரமான விஷயங்கள் உனக்கு முன்பாய் கடந்து வரும் பொழுது உன்னுடைய சிந்தனைகள் அலக்களிக்கப்படும்படியாக அல்ல, தேவனுக்கு முன்பாய் பரிசுத்தம், அன்பும், ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா,
நற்சீர் பொருந்துதலும் சந்தோஷமும் ஆறுதலும் அடையும்படியாய் ஆண்டவர் நமக்கு ஆலோசனை சொல்லுகிறார். ஹல்லேலூயா. என்று சொன்ன உள்ளதுல சந்தோஷமா இருங்க. ஆண்டவர் தந்திருக்கிறதுல ஆண்டவருக்கு நன்றி உள்ளாய் காணப்படுங்கள். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு நன்றி உள்ளாய் எப்பொழுதும் எல்லாவற்றிலும் ஆண்டவருக்கு நன்றி உள்ளாய் காணப்படுங்க. பாருங்க, அப்பொழுது ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆண்டவர் ஹல்லேலூயா. அப்பொழுது அன்புக்கும் சமாதானத்துக்கு காரணமாகிய தேவன் உங்களோடு கூட இருப்பார். ஹல்லேலூயா. ஒரே சுந்தரமா ஆண்டவருடைய சித்தம் செய்யணும். ஆண்டவருக்கு பிரியமானது எல்லா சூழ்நிலை ஆண்டவர் நடத்துவார் என்ற சிந்தனை, எல்லா சூழ்நிலை ஆண்டவர் விசுவாசிக்கிற ஆண்டவருடைய நம்பிக்கையுடைய சிந்தனை. ஹல்லேலூயா. ஒரே சிந்தனை, ஏக சிந்தனை, ஆண்டவருடைய நம்பிக்கையோட சிந்தனை. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. பாருங்க, 12, 13, 14 வருஷங்கள் ஒருவருக்கு ஒருவர் பரிசுத்த மொத்தத்தோடு வாழ்த்துங்கள். பரிசுத்தவான்கள் எல்லாரும் உங்களுக்கு வாழ்த்து சொல்கிறார்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவுடைய ஐக்கியம் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. அந்த இடத்துல ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆண்டவர் விரும்புகின்ற சில காரியங்களை ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். ஒன்று கொண்டு பரிசுத்த மொத்தத்தினால வாழ்த்துங்க, ஒன்று கொண்டு அன்பா இருங்க, ஒன்று கொண்டு சமாதானமா இருங்க. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவுடைய ஐக்கியம் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஹல்லேலூயா. நம்ம சபையில எல்லாம் ஆசீர்வாதம் சொல்லுகிற ஆண்டவருடைய வார்த்தை. ஹல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் விரும்புவது சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு ஐக்கியப்படைய குடும்பத்திலும் சபையிலும் நாம் காணப்படுற மண்டலத்தில் சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு ஐக்கியப்படுகிறார். குடும்பத்தில் ஐக்கியத்தோடு ஆண்டவரை செய்யப்பட, ஐக்கியத்தோடு ஆண்டு பாத்திரம் முழங்கால், ஐக்கியத்தோடு ஆண்டவரை தொழுது கொள்ளுகிறவர்களாய் அநேக சிந்தனை ஆண்டவருக்கு முன்பாய் ஆண்டவர் என்ன பார்க்கிறார், ஆண்டவர் என்ன அறிகிறார் என்ற சிந்தனை எப்பொழுதும் விசுவாசம் உள்ள சிந்தனை. எப்பொழுதும் ஆண்டவர் கைவிட மாட்டார், ஆண்டவர் நடத்துவார். கிறிஸ்து இயேசுக்குள்ளாய் உங்களுடைய சிந்தனை காக்கப்படும்படியாய், அந்த ஏக சிந்தனையுள்ளாய் நாட்களை காணப்படும்படியாய் உலக பிரகாரமான சிந்தனையுள்ளாக ஏக சிந்தனை, ஆண்டவர் மேல் நம்பிக்கையோட சிந்தனை, ஆண்டவர் மேல் விசுவாசம் உடைய, ஆண்டவர் மேல் எனக்கு எல்லாவற்றையும் செய்வார் என்ற நம்பிக்கையோட ஒரு சிந்தனையுள்ளாய் நாட்களை காணப்படும்படியாய் நம்மை ஆண்டவருடைய கரங்களை ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. நாம் எல்லாரும் காணப்படுகிற இடத்துல தலைகளை வணக்கலாம், ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். ஹல்லேலூயா. 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. 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 தேவனுடைய பிள்ளைகளே, ஸ்தோத்திரம். மேலானவைகளை நாடுவோம். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, நற்கீர்த்தி எதுவோ, இவைகளை சிந்தித்துக் கொண்டிருங்க. ஹல்லேலூயா. நெடுங்கள் அநேக காரியங்களை சிந்திக்கும்படி அந்த இடத்திலே பரிசுத்த ஆவியானவர் நமக்கு ஆலோசனை சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஆனால் மாம்சத்துக்குரிய சிந்தனையோடு நாம் காணப்படக்கூடாது. கிறிஸ்து இயேசுக்குள்ளாய் காக்கப்படுகின்ற சிந்தனையோடு நாம் காணப்பட வேண்டும். மேன்மையானது, அன்பானது, சமாதானத்துக்குரியவர்களை சிந்திக்கணும், அன்புக்குரியவர்களை நாம் சிந்திக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. 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 ஸ்தோத்திரம். புண்ணியமானது, புகழானது, நற்கீர்த்தியானது. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்படிப்பட்ட காரியங்களை சிந்திப்பவர்களாய் நாட்களை காணப்படும்படியாய் நம்மை ஆண்டவருடைய கரங்களை ஒப்புக் கொடுப்போம். ஏன் என்று சொன்னால், உன்னை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர், அவர் உன்னை உயர்த்துபவர், அவர் உன்னை ஆதரிப்பவர், அவர் உன்னை ஆசீர்வதிப்பவர், உன்னை கீர்த்தியும் புகழுமாய் உன்னை வைப்பவர், உன்னை கைவிடுகிற தெய்வம் அல்ல. அதனால சூழ்நிலைகள் பிரச்சனைகள் மாறும் பொழுது மாறும் பொழுது பிரச்சனைகளாய் காணப்படும் பொழுது இந்த சிந்தனை மாறுவதற்கல்ல, கிறிஸ்து இயேசுக்குள்ளாய் காக்கப்படுகிற சிந்தனை. ஹல்லேலூயா. 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 ஆண்டவர் கரங்களை நம்ம ஒப்புக் கொடுக்கலாம், ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. ஹல்லேலூயா. ஆண்டவரே, இந்த சிந்தனைகளை உங்களுக்குள்ளாய் காத்துக்கொள்ள எனக்கு கிருபைதாருங்க. ஆண்டவருடைய சமூகத்தில் கேளுங்க. இந்த சிந்தனை உங்களுக்கு பிரியமுள்ளதாய் பாதுகாத்துக்கொள்ள எனக்கு கிருபைதாருங்க, எனக்கு கிருபைதாருங்க. ஆண்டவரை கேளுங்க. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு பிரியமில்லாத உலகத்துக்குரியவர்களை சிந்திக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்கால் உங்களுடைய வாழ்க்கையிலே அதனுடைய செயல்பாடுகள் வெளிப்படும். ஆட்டோமேட்டிக்காய் ஆண்டவருக்கு பிரியமில்லாத செயல்களுடைய வாழ்விலே கடந்து வரும். எதை சிந்திக்கிறாயோ அது அதனுடைய வாழ்விலே வெளிப்படும். அதனால நாட்களிலே தேவனுக்குரியவைகளை ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. கிறிஸ்து இயேசுக்குள்ளாய் காக்கப்படுகின்ற சிந்தனையுடையவர்களாய் நாளை காணப்படும்படியாய் ஆண்டவர் சமூகத்தை நம்மை ஒப்புக் கொடுக்கலாம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அவர் விலையேறப்பட்ட ரத்தம் சிந்தி உன்னை தெரிந்து கொண்டது உன்னை வாழ வைக்கும்படியாய், உன்னை ஆதரிக்கும்படியாய், உன்னை ஆசீர்வதிக்கும்படியாய், உன்னை தலைநிமிர செய்யும்படியாய். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அதனாலே
தைரியத்தோடு அவரை பின்பற்றுங்கள். நல்ல சிந்தனையுடையவர்களாய் காணப்படுங்க. ஓ சிந்தையிலே பாருங்களும் நிந்தைகள் ஏற்றவராய் தொங்குகிறார் பாதகன் போல் தங்கவான் வழிக்கவே. நமக்காய் அடித்து மன்னிக்கப்பட்டு மூன்றால் உயிரோடு எழும்பின ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை நீ எப்பொழுதும் சிந்தித்துக் கொண்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. நம்ம அவரோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டபடியா நிச்சயமாய் நம்ம அவரோடு கூட ஆளுகையும் செய்வோம். நிச்சயமாய் நாளையா சோதனை ஆளுகை செய்வாய்.
நிச்சயமாய் உனக்கு மேன்மை உண்டு, நிச்சயமாய் உனக்கு அனுகிரகம் உண்டு. அப்பேற்பட்ட சிந்தனை, மேலான சிந்தனை. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். நற்கீர்த்தியுள்ள சிந்தனை நாட்களுடையவர்களாய் காணப்படும்படியாய் ஆண்டு சமூகத்தை நம்மை முற்றிலும் சமர்ப்பிப்போம். என்ன போராட்டங்களும் உன்னை மேற்கொள்வதில்லவா, அவர் உன்னை நடத்துவார். ஓ ஆண்டவரே, மரணம் கூட மேற்கொள்ள முடியல, வேதாளம் பாதாளம் யாவையும் செய்தவர் ஆண்டவரே இயேசு உயிரோடு எழும்பினார். காரணம் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய சுத்தத்தபடி தன்னை சமர்ப்பிக்கும்படியான ஒரு சிந்தனையுடையவர்களாய் அவர் காணப்பட்டார். ஆண்டவரே இயேசு கிறிஸ்து. என்னுடைய பிள்ளைகளே, ஹல்லேலூயா, நாட்களில் தேவனுடைய சுத்தம் செய்யும்படியான சிந்தனையுடையவர்களாய், கிறிஸ்துவுக்குள்ளாய் காக்கப்படுகிற சிந்தனையுடையவர்களாய், மேலானவைகளை ஸ்தோத்திரம் சிந்திப்பவர்களாய், புண்ணியமானவைகளை புகழானவர்களை சிந்திக்கும்படியாய், நற்கீர்த்தியோடு சிந்திக்கும்படியாய் நாட்கள் நம்முடைய ஆண்டுடைய சமூகத்தை சமர்ப்பிக்கலாம். ஆண்டு நம்மை ஆசீர்வதிப்பார். நாம் ஜெபிக்கலாம். நல்ல தகப்பனே, எங்கள் நல்ல ஆண்டவரே, நல்ல வேலைக்காய் ஸ்தோத்திரம். இவர்களுக்கு தன் நல்ல தருணத்திற்காய் ஸ்தோத்திரம். அப்பா ஹல்லேலூயா, சேர்ந்து ஆராதிக்கும்படியா காணப்படுகிற இடத்துல ஆண்டவரே, மீடியா மூலமாய் நாங்கள் சேர்ந்து உம்மை மகிமைப்படுத்தும்படியாய் எங்களுக்கு தன் நல்ல கிருபைக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நாளுகளுக்கு அனுகிரகித்தபடியா ஸ்தோத்திரம். ஆரம்ப வேளை முதல் இவ்வளவு நம்முடைய பிரசனம் எங்களோடு கொடுத்தபடியா ஸ்தோத்திரம். நல்ல பாடல்களை தந்தபடியா ஸ்தோத்திரம். தெய்வ பிரசனத்தினால் எங்களை நிறைத்தபடியா ஸ்தோத்திரம். நம்முடைய வார்த்தை தந்தங்களை பலப்படுத்தினபடியா ஸ்தோத்திரம். நாள் எளிங்கிரகமாய் மாற்றினபடியா ஸ்தோத்திரம். இந்த நாளிலிருந்து நம்முடைய வசனத்தை தியானித்த ஹல்லேலூயா, உம்மை ஆராதித்த நம்முடைய சமூகத்தை ஜெபித்த நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருத்தரும் அனுகிரகிக்கப்பட்டபடியாய் தெய்வீக ஆசீர்வாதம் ஒவ்வொரு மேலும் வெளிப்படுகிறபடியா ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இப்பொழுது நம்முடைய பிள்ளைகள் என்ன காரியங்களுக்காக ஜெபித்தார்களோ அந்த விஷயங்கள் நம்முடைய வல்லமை நம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் அனுப்பினீர்களபடியா ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த நாள் நம்முடைய வார்த்தைக்காய் வார்த்தையின்படி தங்களை சமர்ப்பித்து உமக்கு பிரியமானதை சிந்திக்க ஹல்லேலூயா உம்முடைய சுத்தம் செய்யும்படி நம்முடைய பிள்ளைகளுக்கு கிருபை கொடுங்க ஆண்டவரே. மேலானவர்களை சிந்திக்க வேண்டிய கிருபை கொடுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா, கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாய் அவர் சொல்ற ஒவ்வொருத்தருடைய சிந்தனைகள் நாங்கள் பாதுகாக்கப்படட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, ஒவ்வொருத்தருக்கும் அதற்காக கிருபை செய்கிறபடியா ஸ்தோத்திரம். நமக்கு பிரியமல்லாத மாம்ச எண்ணங்கள் சிந்தனைகள் வாழ்வில் கடந்து வரும் பொழுது அவைகளை விட்டு ஹல்லேலூயா தெய்வீகமான நமக்கு பிரியமான சிந்தனையுடையவர்களாய் நாங்கள் ஒவ்வொருத்தரும் மாறுபடியாய் தேவனுக்கு கிருபை பலப்படுத்துகிறபடியா ஸ்தோத்திரம். ஒவ்வொருத்தர் அதற்காய் வேண்டிய கிருபை கொடுக்கிறபடியா ஸ்தோத்திரம். நன்மை செய்திருக்கிறபடியா ஸ்தோத்திரம். இவ்வளவு நேரமுடைய பிரசனங்களோடு கூட இருந்தபடியா ஸ்தோத்திரம். எங்களை முற்றுபடியா தாழ்த்துகிறோம், உடைய கரங்களில் தருகிறோம். நாட்களில் வெளிச்சல மண்டலங்களில் தங்கியிருக்கிற இடங்களில் போக்கிலும் மரத்திலும் எல்லாம் கிருபை பிள்ளைகளை தாங்கட்டும். எந்த ஆபத்துகள் அனர்த்தங்கள் பிரச்சனைகள் ஒன்றுக்கும் இல்லாத பலகீனங்கள் ஒன்றுக்கு யாரும் எடுக்க கூடாது. ஹல்லேலூயா, ஆண்டவரே, பொல்லாப்பு நேராதபடி வாதியாட கூடாரத்தை அணுகாதபடி பரலோகத்து தெய்வத்தாவே சபையார் இதை கேட்கிற ஒவ்வொருத்தரையும் நீர் பாதுகாக்கிறபடியா ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீர் ஆதரிக்கிறபடியா ஸ்தோத்திரம். நன்மை செய்திருக்கிறபடியா ஸ்தோத்திரம். ஜெபத்தை கேட்டபடியா ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. ஔஷத சகல மகாரங்கள் மறவாதே. ஆமென். ஆசீர்வாதம் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்த ஐக்கியமும் மேலும் சதா காலங்களிலும் அனைவரோடு கூட உலகத்துள்ள சகல பரிசுத்தவான்களோடு கூட விசேஷமாய் ஆண்டுடைய வார்த்தைக்கு சேர்ந்து கேட்டு ஆராதித்து தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருத்தரோடு கூட அந்த வருகை மட்டும் இன்றும் நிலைக்கும் இருப்பதாக. ஆமென். ஆண்டவருக்கு சேர்ந்தபடி ஆண்டு ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா, 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரை ஆசீர்வதிப்பார். ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம்.